بسم الله الرحمن الرحيم ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب وكم من أناس رأيناهم تفانوا فلم يبق منهم غريب وصاروا إلى حفرة تحتوي ويسلم فيها الحبيب المرأة تعجب نفسه فأعجب والأمر عندي عجيب وما هو إلا على نفسه فيوما يشيب ويوما يشيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அண்மை காலமாக புத்தளத்திலே ஒரு சிடி உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஏஆர்எம் அருகமாகிய நான் தலையை கீழே குனிந்து கொண்டு பதில் சொல்ல முடியாமல் இருப்பது போன்ற ஒரு காட்சி. எனக்கு எதிர்பக்கத்திலே எஸ்எல்டிஜே சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாமல் நிற்பது போன்ற ஒரு நிலைமை. இதை எடுத்து வைத்துக்கொண்டு புத்தளத்திலே இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்கள் அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியை, கசப்புணர்வை என்னிடத்தில் காட்டுவதற்காக இதோ அருகம் தலை குனிந்து விட்டார், வாய் மூடி இருக்கிறார், பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறார் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் விளம்பரப்படுத்தி அம்பலப்படுத்தி கிட்டத்தட்ட பாதி புத்தளத்துக்கே இலவசமாக விநியோகித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்த்தேன். இதிலே சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், என்னோடு கதைப்பதற்கு இந்த புத்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பேர்தாங்கி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மௌலவிமார்களுக்கும் அருகதை இல்லை என்பது முதலாவது எனக்கு விளங்கிவிட்ட ஒரு விஷயம். அதனால் கொழும்பிலே இருந்து ஒரு டீம் வந்து இந்த விஷயத்தை செய்வதன் காரணமாக அந்த வெற்றியிலே தாங்களும் பங்கெடுத்து கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல நினைத்தார்கள். சகோதரர்களே, அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த விவாதம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக
நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் அப்படியே ஆமோதித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை அதிலே பயன்படுத்துகிறேன். அது கூட அந்த சிடியிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே இருக்கக்கூடிய நடுநிலையானவர்கள் என்ன யோசிப்பார்கள்? இவர்கள் விவாதத்தை குழப்புவதற்காக வேண்டி நிபந்தனையை போட்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த விவாதம் மேடையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தலையை தொங்க போட்டுக்கொண்டு எப்படியாவது இவர்களை மேடைக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறேன் என்பதை சாதாரணமாக புரியக்கூடியவர்களும் நினைத்திருப்பார்கள். விளங்காத அந்த மக்களுக்காக இதிலே நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இலங்கை கிளையாக தங்களை அறிவித்து கொண்டு, அதாவது பிஜே அவர்களுடைய மதுஹபை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தங்களுடைய பிரச்சாரங்களிலே, தங்களுடைய சொற்பொழிவுகளிலெல்லாம் தாங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் விவாதிப்பதற்கும் தயார் என்ற நிலைமையிலே சில இடங்களே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலே முதலாவது விடயமாக அவர்கள் வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆனுக்கு முரணாக ஏதாவது ஒரு ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையிலே வந்தாலும் அதை ஹதீஸாக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்வது என்பது வழிகேடான ஒரு விடயம் என்று சொல்லி, செய்வினை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீது, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பாலிய வயது பால்குடி சம்பந்தப்பட்ட அந்த ஹதீது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல மனைவிகளோடு ஒரே இரவில் தாம்பத்தியம் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீது, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு மனிதர் 100 கொலைகளை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஹதீதுகள், இப்படி அவர்களுக்கு பட்ட சில விடயங்களை, இவைகளெல்லாம் அல் குர்ஆனுக்கு முரணான ஹதீதுகள், இதை யார் எடுத்துக்கொண்டாலும் வழிகாடர்கள், இதுதான் எங்களுடைய சத்தியமான அடிப்படை என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையை சொன்னவர் யார் என்று சொன்னால் SLTG அல்ல. இந்த அடிப்படையை சொன்னவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிஜே அவர்கள். பிஜே அவர்கள் மீது அளவில்லாத மரியாதை வைத்திருந்த ஒரு மாணவர்களில் நானும் ஒருவன். தௌஹீத் ஜமாத்துக்காக நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள், ஷிர்கிலே இருந்த மனிதர்கள் பல பேரை பாதுகாத்திருக்கிறார்கள் என்ற அளவில்லாத மரியாதை வைத்திருந்த மனிதர்களில் ஒருவன் நானும். ஆனால் இன்னமல் அமால் பில் ஹவாத்திம் என்பார்கள், செயல்கள் எல்லாம் இறுதியை கொண்டுதான், முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும். அந்த வகையிலே பிஜே அவர்களுடைய இப்போதைய நிலைப்பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. முதலாவது என்னவென்று சொன்னால், அல் குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லிக்கொண்டு 1000 வருடங்களாக இந்த இஸ்லாமிய உம்மத் பாதுகாத்து வைத்திருந்த இந்த ரெக்கார்டான ஹதீதுகளை அறிவிப்பாளர்களே எந்த குளறுபடியும் இல்லை. இதற்கு முன்பே வந்த அறிஞர்களிலே யாருமே இதை பற்றி அதிகமாக விமர்சித்ததும் இல்லை. இந்த அளவுக்கு தூக்கி பிடித்து இதை வழிகேடு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே சொன்னவர்களும் இல்லை. அப்போ இமாமுனா புகாரி இருக்கிறார்கள், அஹ்மது இப்னு ஹம்பல் இருக்கிறார்கள், மாலிக் இமாம் இருக்கிறார்கள், இமாமுனா ஷாஃபி இருக்கிறார்கள், ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள், இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா இருக்கிறார்கள், ஷேக் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள், இன்று வரை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மனிதர்கள், அவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களும், எழுதிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு பதிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. யாருமே இந்த மாதிரி குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸுகள் எல்லாம் வழிகேடுகள், அகீதாவுக்கு வெளியே போகக்கூடியவைகள் என்று சொன்னது கிடையாது. அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது, என்னவென்று சொன்னால், 1000 வருடங்களாக இத்தனை விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருந்த இவ்வளவு மக்களும் இவ்வளவு அறிஞர்களும் வழிகாட்டிலே சொல்ல போய், இந்த மக்கள் எல்லாரும் போய் வழிகாட்டிலே விழுந்து தமிழ்நாட்டிலே இருந்து இன்றைக்குத்தானா இவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டான் என்ற ஒரு கேள்வி வருகிறது. பிஜே அவர்களை தமிழ் மக்களுக்கு தெரியும், தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும். இந்த 1000 வருட ரெக்கார்டிலே இருக்கக்கூடிய, அரபுலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் தெரியாது சகோதரர்களே. அப்ப இந்த கேள்வி வந்தபோது நானும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் புரட்டி பார்த்தால் இவர்கள் சொல்லுகின்ற எந்த வாதத்துக்கும் அங்கே சம்பந்தம் இல்லாத ஒரு காட்சியை கண்டேன்.
இன்னும் சொன்னால் அதற்கு நேர் எதிரான ஒரு விடயத்தை கண்டேன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வமை யுசாக்கிக்கு ரசூல மிம்பாதி மாத்தபையன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மாத்தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வஸஅத் மஸீரா. யாரு நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் தெளிவு வந்ததன் பின்னாலும் அல்லாஹ்வுடைய நபியை கஷ்டப்படுத்தி விட்டு மூமீன்கள் செல்லுகின்ற வழிக்கு மாத்தமான ஒரு வழியிலே யாரெல்லாம் செல்வார்களோ அவர்களை அந்த வழியிலே நாங்கள் திருப்பி அவர்களை நரகத்திலே கடைசியிலே கொண்டு போய் விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப சகோதரர்களை, இந்த வசனத்திலே நீங்கள் யோசிக்க வேண்டும். நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னால் நபியை கஷ்டப்படுத்தி விட்டு எத்தபி வைர சபீலின் நபி, நபியுடைய பாதைக்கு மாற்றமான இன்னொரு பாதையிலே யார் செல்வார்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வரவில்லை. எத்தபி வைர சபீலில் மூமினீன், மூமின்கள் செல்லுகின்ற பாதைக்கு மாற்றமான வழியிலே யார் செல்வார்களோ என்று சொல்கிறார். அப்ப நபிக்கு பின்னால் மூமின்களுடைய அந்த பாதை தொடங்கி விட்டது என்று அர்த்தம். அந்த பாதையிலே சஹாபாக்கள், தாபீன்கள், தபுஅ தாபீன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதுகள் இப்படி வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கியாமத் வரை அந்த பாதை இருந்து கொண்டே இருக்கும். கது தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா வ நஹாருஹா சவா லா யஸீ அன்ஹா பாதி இல்லா ஹாலிக். உங்களை ஒரு வெள்ளையான ரோட்டிலே நான் விட்டு போகிறேன், அதனுடைய இரவும் பகலும் சமமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு இரவு கூட வெளிச்சமானது. எனக்கு பின்னால் யாரு வழி தவறி போவானோ, அழிந்து போவானோ, அவன் தான் இந்த பாதையை விட்டு திரும்புவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை யோசித்தால் 1000 வருடங்களாக மூமீன்கள் வந்த பாதையை விட்டு தனிப்பாதையை யார் அமைக்கிறார்களோ, உதாரணமாக பிஜே போன்றவர்கள், புதிய கருத்துக்களை யார் மக்கள் மத்தியிலே சொல்லி இவ்வளவு காலமும் இருந்ததெல்லாம் அவர்கள் சொன்னதெல்லாம் பிழையானது, அது புகாரிக்கும் தெரியவில்லை, முஸ்லிமுக்கும் தெரியவில்லை, நசைக்கும் தெரியவில்லை, அபூதாவுதுக்கும் தெரியவில்லை, அஹ்மது இமாமுக்கும் தெரியவில்லை, மாலிக் இமாமுக்கும் தெரியவில்லை, ஷைக் இப்னு தைமியாவுக்கும் ஒருத்தருக்கும் தெரியவில்லை. சொல்ல போனால் அவர்கள் எல்லாருமே பொலைவிட்டு விட்டார்கள். நான் கேட்கிறேன், 1,00,000 அறிஞர்கள் பொலைவிடுவது 5 தரம் என்று சொன்னால், ஒரு அறிஞர் என்று சொல்லப்படுகின்றவர் பொலை விடுவது 5 லட்சம் தரம் என்று சொல்கிறேன். 1,00,000 அறிஞர்கள் 5 பொலை விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு அறிஞர் என்று சொல்லப்படுகின்றவர் 5 லட்சம் பொலை விடுவார் என்ற நிலைமையைத்தான் பிஜேக்கு இது தோற்றுவிட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு துயரமான முடிவை அவரை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருப்பதன் காரணமாக பிஜே அவர்கள் மீது இருந்த அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டியிருந்த அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலே இருந்து குறைய ஆரம்பித்தது. 2வது கட்டம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களை விமர்சிக்க துவங்கினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தசுபு அஸ்ஹாபி, என்னோட சஹாபாக்களை நீங்க விமர்சிக்காதீங்க, அவங்கள பத்தி தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில சொல்லாதீங்க. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வ யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்களுடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை சொல்கிறான்? அன்சாரி சஹாபாக்களை சொல்கிறான். அப்ப அவ்வளவு உன்னதமான சமுதாயம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர், உடல், ஆவி அத்தனையும் கொடுத்தவர்கள் அவர்கள். அவர்களை பற்றி பிஜே எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், அண்ணன் எப்படா மண்டையை போடுவான், அதாவது ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாவாங்க, மண்டபம் எப்ப காலியாகும், கிலாபத் எப்ப காலியாகும், நம்ம பிடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அன்சாரிகள் நினைச்சாங்களாம். யாருக்காவது இதை யோசிக்க முடியுமா? இப்படியெல்லாம் சஹாபாக்கள் நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டு சஹாபாக்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்க முடியுமா? அன்னையப்ப மண்டைய போடுவாண்டா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதையா இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகித்து ரசூலுல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் பிஜே அவர்கள் விமர்சிக்க துவங்கினார்கள். இந்த அளவுக்கு விமர்சித்ததன் பின்னால் இமாம்களை விமர்சிப்பது, சஹாபாக்களை விரிப்பது இது ஒரு பக்கம். இந்த அளவுக்கு ஆழமான வார்த்தைகளை சொன்னதன் பின்னால் இவரோடு எந்த மரியாதையும் எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தோம். ஏனென்று சொன்னால், அன்பு மரியாதை என்பது எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் வைத்தது சஹாபாக்களை. கேட்டா என்ன சொல்லுவாங்க? சஹாபாக்கள மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். உமர் தவறு விட மாட்டாரா? உஸ்மான் தவறு விட மாட்டாரா? அபூ ஹுரைரா தவறு விட மாட்டாரா? அப்படி கேட்பார்கள். இப்னு அப்பாஸ் தவறு, நாங்க திருப்பி கேட்கிறோம், பிஜே தவறு விட மாட்டாரா? என்ன கேட்கிறோம்?
பிஜே தவறு விட மாட்டாரா? சுலைமான் தவறு விட மாட்டாரா? சஹாபாக்கள் 2 தவறு விட்டால் நீங்கள் 2 லட்சம் தவறு விடுவீர்கள், நீங்கள் 2 லட்சம் தவறு விடுவீர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது, அவர்களுக்கு மாத்தமான கருத்தை யாராவது சொன்னால் பிஜேயாலோ அவருடைய குழுவாலோ அவர்களை அதனை ஜீரணிக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் இருந்த ஜமானிலே ரசூலுல்லாவிடத்தில் இருந்த போது கூட ரசூலுல்லா பனு குரைலாவில போய் அசரு தொழுங்கிறாங்க. ஒரு கூட்டம் பனு குரைலால போய் தொழுதாங்க மஹ்ரிபுடைய வக்துல, இன்னொரு கூட்டம் டைமுக்கு தொழுதாங்க. ரசூலுல்லா 2 பேரையும் ஒன்றுமே குத்தம் சொல்லவில்லை, 2ல எது சரி என்றும் சொல்லவும் இல்லை. அப்ப என்னது ரசூலுல்லா நாடுறாக? சிந்தனையிலங்கிறது இப்படி அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டி வரும். இதெல்லாம் பிரசிப்படுத்தி கொண்டு சமுதாயத்தை கூறு போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்பதை விளங்கி ரசூலுல்லாஹ் 2 பேரையும் ஒன்றும் சொல்லவில்லை, இதுதான் சரின்னு சொல்லவும் இல்லை. அப்ப நம்மட சொல்ல இவங்க இப்படி விளங்கிக்கிறாங்க, அவங்க அப்படி விளங்குவாங்க, இதுல தவறு கிடையாது. ஆனா பிஜே என்ன சொல்வாரு தெரியுமா? பையத் இல்ல, தக்லீத் இல்ல, ஒன்னும் இல்லம்பாரு. ஆனா அவரு சொல்றதுக்கு மாத்தமா சொல்றவங்கள அவங்களோட ஜமாத்துல சேர்க்க மாட்டார். இது பையத்து தானே. அவருக்கு மாத்தமா சொல்ற ஆட்களை அவங்களோட எஸ்எல்டிஜியோட டிஎன்டிஜியோட ஹுத்பா ஓத கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட ஸ்டேஜில் பேச முடியாது. இது என்னன்னு கேட்குறேன், இது என்னன்னு கேட்குறேன் வந்து. அப்போ அவங்களுக்கு மாத்தமா யார் என்னத்தை சொன்னாலும் அவரை திட்ட தோகிடுவார், தரக்குறைவா விமர்சிப்பார். அப்ப உங்களுக்கு தெரியும் பெருமையில அடையாள ரசூல்லா சொன்னாக பத்ருல் ஹக்கு வம்துன் நாஸ்டாக, சத்தியத்தை மறுக்கிறது அது மாத்திரமல்ல, வம்துன் நாஸ் மனிதர்களை அற்பமா நினைக்கிறது. இவன்லாம் யாருன்னு சொல்லாம சொல்றது. யார் யாரு? முஸ்லிம் யாரு? நவவி யாரு? அபு ஹனீஃபா யாரு? யாரு அப்படி அளவுக்கு சொல்றது. நாங்க என்ன சொல்றோம்டா, நாமளும் மனிதர்கள், சஹாபாக்கள் மனிதர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா அதிருப்தி கிடைக்குமான்னு தெரியாம வாழ்ற மக்கள் நம்ம விளங்குதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுபசோபனங்களை நன்மாராயங்களை பெற்றவர்கள் சஹாபாக்கள். ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்குமான்னு ஒரு நிலைமையில இருக்கிறோம். சுபசோகனம் கிடைக்க போகுதா, நரகம் கிடைக்க போகுதா, லஅனத்து கிடைக்க போகுதான்னு தெரியாம வாழ்ற சமுதாயம் நாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்துல விளக்கத்தை கொடுன்னு துஆ கேட்டாங்க. பிஜேக்கு துஆ கேட்டீங்களாங்களா? யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை, இவருக்கு மார்க்கத்தில் குழப்பத்தை தான் கொடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் வைத்துக்கிட்டு. அப்போ சகோதரர்களே, நீங்க அந்த மாதிரி எல்லாம் நாம யோசிக்க கூடாது வந்து. அப்ப இந்த நிலப்பாடை எடுத்து அடுத்தவங்களை திட்டினதால நம்மளுக்கு அவரை பற்றிய மார்க்ஸ் குறைஞ்சிச்சு. இப்படி நாங்க ஈக்கக்கூடிய நேரத்தில் இந்த எஸ்எல்டிஜே வந்து இந்த விஷயத்த சொன்னாங்களா, அடே இவங்களோட போய் கதைச்சி பார்ப்போன்னு முடிவு கொடுத்தோம். நாங்க எதை கதைப்போன்னு முடிவு எடுத்தோம்னு சொன்னா, பிறை பற்றிய ஒரு விஷயத்தை தலைவர் அங்க இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஊருக்கு ஒரு புறங்கிறாரு, சீடர்களுக்கு இருந்துக்கிட்டு நாட்டுக்கு ஒரு புறங்கிறாங்க, அங்கேயே கொஞ்சம் பேர் இருந்துட்டு மாநிலத்துக்கு ஒரு புறங்கிறாங்க, அவங்களுக்கு இடையிலே முடிவு கிடையாது. அதனால இதை கதைச்சி பார்ப்போம்னு சொல்லி போட்டு இந்த எஸ்எல்டிஜே கடித அனுப்பினத்தோடு வாங்க நிபந்தனை போடுறதுக்கு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனா ஒரு நிபந்தனை போனத்தோடையே போட்டாங்க, முரண்படுற ஹதீஸுகளையும் கதைச்சாதான் நாங்க புறையை பத்தி கதைக்க வருவோம். இது ஒரு ஆம்பளை செய்யற வேலையா? நான் ஒரு நிபந்தனை எடுத்துட்டு போறேன் கதைக்கணும்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரத்தை செய்யறத நபியோ தடுத்தாகட்டு வருது. ஒரு வியாபாரம் கதைக்க போனா இன்னொரு வியாபாரத்தை சேர்த்து இது அந்த மாதிரி தான். ஒரு விவாதத்தை கதைக்க போனா இந்த நிபந்தனை சேர்த்து பண்ணாதான் நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க வர மாட்டோம். வணங்குதா? இது ஆம்பளைக்கு அழகா என்னத்தை தலைப்புல கூப்பிடுறானோ வரணும். அப்ப அவ்வளோ பெரிய விவாத மேதங்கிறாங்க பிஜே. அவரோட தொண்டர்கள் இந்த மாதிரி சின்னத்தனமா நடந்துக்கிட்டு இது நடக்கத்தான் வேணும்னு சொல்லி போட்டு இது செஞ்சாங்க. செஞ்சதோட சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நாமும் ஒரு கட்டம் 2 கட்டம் நிபந்தனை போச்சு. கடைசியில் நிபந்தனையை போட்டு முடிச்சாச்சு. முடிச்ச இடத்துல அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா வந்து, நம்மளோட பங்கு பற்றக்கூடிய 7 சகோதரர்களும் தனித்தனியா அவங்கள சம்மத கடிதத்தை கொண்டு தரணும் அவங்களுக்கு. யான்னு கேட்டா நாங்கள்லாம் பல அமைப்புல சிந்தனை எழுகிறார்களாம், அவங்க எல்லாம் ஒரு சிந்தனையில் எழுகிறது தான் தக்லீதுங்கிறோம். தலைவர் 40 ஹதீஸை தட்டுன்னா தட்டிடுவாங்க, தலைவர் 30 ஆகிட்டா 30 ஆகிடுவாங்க, தலைவர் 50 ஆகிட்டா 50 ஆகிடுவாங்க. தலைவர் வாபஸ்லாம் என்ன செய்ய போறாங்களோ தெரியல வந்து. ஏன்னா கிரிக்கெட் ஸ்கோரா நடக்குது வழக்குது. 1000 வருஷமா உலக பேரம் வழிகிறதுக்கு உட எண்ணிக்கை தான் கவுண்டிங்ல தான் விஷயமே. இது நரகம் சொர்க்கம் யாரு? தமிழ்நாட்டு தலைவர் கவுண்டிங்ல தான் சொர்க்க நரகம் இங்கிதாகும்.
வழங்குதா? அடே சுபஹானல்லாஹ், உன்னோட அறிவு 10 அல்லாஹ்வுலம்டா, அது கொஞ்சம் போட்டு விடு, அதனாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வுலம் எந்த அறிவு 10 அப்படியாவது விடு. அது இல்லை, இவ்வளோ பேரம் புல வழிகேடு நான் சரின்னு சொல்லி, அப்போ இந்த அவதான் ஒரு கொள்கை, இது கொள்கையா? இது பச்சை தக்லீது. வழங்குதா? பிரெயின் வாஷோட உச்சகட்டத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் பிஜே மதுஹப் கூட்டம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? 7 பேருக்கும் கடிதம் தரணும். இதெல்லாம் விவாதத்துக்கு உள்ள செய்கிற வேலையா? இது கூப்பிட்டா வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூது கூப்பிட்டான் விவாதத்துக்கு, போய் திரு நிபந்தனையா போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, நபிமார்கள் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் போனது கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் போட்டு நீ சொல்றியா நான் சொல்லி இப்படி இது பயந்தவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். சரின்னு சொல்லி போட்டு அந்த 7 பேரும் தாரன்னு சொல்லி போட்டு ஏஆர் மர்ஹம் நான், அடுத்தது 2வது எஸ்ஐஎம் ஃபாரிஸ் அல்லது டாக்டர் ரைஸ்தீன். அதாவது டாக்டர் ரைசுத்தீன் வருவதாக இருந்தால் ஃபாரிஸ் வரமாட்டார். அடுத்தது யாரு? ஃபசால் சலஃபி, அப்துல் நாசர் மௌலவி, யூனுஸ் தப்ரிஸ் மௌலவி, சௌராஜ் மௌலவி, சகோதரர் ரிசான், அமீருல் அன்சார்ங்கிற மௌலவி வருவதாக இருந்தால் ரிசான் வரமாட்டார். அப்ப அமீருல் அன்சார் ரைஸ்தீனும் தனிப்பட்ட முறையில் 2 பேரை சேர்த்தோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவ்வளோ சேர்த்தாக சகோதரர் அப்துல் நாசர் எம்ஐஎஸ்சி தமிழ்நாடு, சகோதரர் அப்பாஸ் அலி எம்ஐஎஸ்சி தமிழ்நாடு, அவர்கள் வரவில்லை என்றால் அப்துல் ராசிக் அல்லது ரியாஸ் அவங்களும் சேர்த்தாங்க 2 பேரை. அதே மாதிரி நாங்களும் சேர்த்தோம். ஆனா அவங்க சேர்த்தாலும் கடிதம்லாம் தேவையில்லையா? விவாதம், ஆண்கள் விவாதம் பண்றாங்க. அவங்க சேர்த்தாளுக்கு அப்பாஸ் அலி எல்லாம் கடிதம் தர, நீங்களும் கடிதம் தரணும். யாரு கடிதம் தரணும்? அதையும் அவங்க தெளிவாக சொன்னாங்க. சகோதரர் அருகம் தரப்பில் விவாதிப்பவர்கள் தனித்தனியாக தாங்கள் விவாதிப்பதற்கு முழுமையான விருப்பத்தை தெரிவித்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 வாரங்களுக்குள் எஸ்எல்டிஜே தலைமையகத்துக்கு கடிதம் தர வேண்டும். அமீருல் அன்சார் மற்றும் டாக்டர் ரைஸ்தூன் ஆகியோர் மாத்திரம் 30/1/2012, அதாவது அவங்க 22 இவங்க 30, 8 நாள் பிந்தி அவட தலைமையகத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். அவட்ட நாம தான் போய் கொடுக்கணும். அவங்க ஒன்னதுக்கு அசைய மாட்டாங்க. ஆனா விவாதத்துக்கு ஒரு வாகனம் ஆம்பளை விளங்குறா அப்போ இப்படி கொடுக்கணும் அப்படின்னு 2 நிபந்தனையை போட்டாங்க. யாரு? விவாதிப்பவர்கள் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவாதிக்காதவர்கள் கொடுக்க தேவையில்லை. இது யாருக்காவது விளங்காமைக்குமா? விவாதிப்பவர்கள் தனித்தனியாக தங்களுடைய விவாதிப்பதற்கு முழுமையான விருப்பத்தை தெரிவித்து, சரியா? அமீருல் அன்சார் மற்றும் டாக்டர் ரைஸ்தீன் மாத்திரம் மாலை 6 மணிக்குள் குறிப்பிட்ட கடிதம் தான் நான் விவாதத்துக்கு வாரேன்ற கடிதத்தை கொடுக்கணும். இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, நாங்க போய் நின்றுக்கிண்டு அமீருல் அன்சார்ட்டையும் டாக்டர் ரைஸ்தூன்டையும் கழிச்சா அவங்க விவாதத்துக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப எங்கட 7 பேர் தான் லிஸ்ட். அருகமும் பாரிசம் பசாலும் அப்துல் நாசர் யூனுஸ் தப்ரிஸும் சௌராஜும் ரிசானும் இவங்க 2 பேரும் தான் வரையிலன்ட்டாங்களே. இந்த 7 பேர் கடிதத்தை அவங்க சொன்ன மாதிரி 22ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். அப்ப 7 லிஸ்ட் ஃபுல் ஆயிட்டு இவங்க 2 பேரும் தான் வரையிலன்ட்டாங்களே. இப்போ நமக்கு ஆம்லைவோ கடிதம் எழுதுறாங்க. விவாத ஒப்பந்தம் முறிக்கப்பட்டமை தொடர்பான அறிவிப்பு கடிதம் அவளை போட்டு மேற்படி 11ஆம் சரத்தின் 7ஆம் விதியை, அந்த 11ஆம் சரத்தில் 7ஆவது விதி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது தனித்தனியா கடிதம் தரணும். அமீர் அன்சார் டாக்டர் ரைஸ்தீனும் மேற்குறிப்பிட்ட கடிதத்தை தரணும். அந்த ஒப்பந்த விதியை மீறியதன் காரணமாக விவாதத்தை முறித்து விட்டீர்கள். ஏது அவங்க கடிதம் தர இல்லையா? விவாதம் முடிஞ்சிட்டான். வராதவன் கடிதம் தரணும். நாங்க தான் 7 கடிதம் கொடுத்துட்டோமே. ஒப்பந்த விதிகள் ஏதாவது ஒன்றை இருதரப்பில் யாராவது முறிக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தரப்பினர் விவாதத்திலிருந்து பின்வாங்கியதாக கருதப்பட்டு ஒப்பந்தம் தானாக ரத்து ஆகிவிடும். உடனே ரத்தாகி கடிதத்தை அனுப்பிட்டாங்க. யார் எதுக்குன்னு கூட கேட்கல. எந்த அளவுக்கு தைரியமாகிறான் பாருங்க. விவாத வாரத்துக்கு என்ன உஜாரில் இருக்கிறான்னு பாருங்க. ஊரா கத்தினீங்கிறான் எங்களை விட்ட ஆள்கை இல்லைன்னு தலைவர் தொண்டர்கள் இவங்க இந்த மாதிரி கடிதத்தை போட்டு அடிச்சு விட்டு ரத்தாகி விட்டது. ரத்தாகினது இல்லாம முழு வீடியோலையும் நான் குனிஞ்சிக்கிட்டு எடுத்து படம். இந்த விவாத நிபந்தனை நடந்தது 6 மணித்தியாலம். இந்த நெட்டில் போட்டீங்கன்னா 1 மணித்தியாலம். பச்சை இருட்டடிப்பா இல்லையா? எப்படி தலைவர் இந்த பிரயாண கோஷ்டி பிறை கண்டதாக சாட்சியம் கூறினார்கள் அந்த சொல்ல தலைவர் எடுத்து போட்டு கூறினார்கள் புற புஸ்தகம் எழுதி வச்சுக்கிட்டீர்கள். அவளுக்கு நினைப்பு விளங்குதா? கண்ணை பொத்திக்கிட்டு பூனை பால் குடிச்சிட்டா உலகம் இருட்டுன்னு அர்த்தம்.
ஓடி போயிருங்கடா, உங்க ஊர்ல போய் பிறநாளை கொண்டாடுங்க. அப்படி ஒரு வசனமே இல்லை. சுத்தமாக இருட்டடிப்பு. ஹதீஸ்ல எல்லாம் கையை வச்சு, குரான்ல கையை வச்சு அவங்களோட வாதத்தை வைக்கிறதுக்கா ஓடி போய்த்து உங்களோட ஊர்ல கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களாம். அப்புறம் சொன்னாங்க அண்ணன் மண்டையை போடுற எப்போ மண்டபம் எப்போ காலியாக இப்போ ஓடி போகடான்னு எங்கடாப்பா ஓடி போடுவாங்க நீக்குது. ரசூல்லா கிட்ட வந்து சாட்சியம் சொன்னார்கள் நீக்குது. சாட்சியத்தில் சொல்ல விட்டு போட்டு 20-25 இடத்துல கூறினார்கள் 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 கூறியே முடிச்சிட்டார். இருட்டடிப்பு தலைவர் தொண்டர்கள் எப்படிப்பாங்க வழங்குதா? வந்து அவங்கள்ட்ட தானே இருட்டடிப்பை படிச்சுப்பாங்க. நம்மளுக்கு இந்த ததிலீசி வேலையெல்லாம் சரியே வராது. வழங்குதா? அப்ப அதை போட்டு இதை சொல்லி 6 மணித்தியாலமா இருந்ததை 1 மணித்தியாலமா குறைச்சி மக்களுக்கு வந்து வீடியோல போட்டா புத்தகத்தில் கிடக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் கிடக்கிறவங்க பார்த்துட்டு சந்தோஷம்னு சொன்னா என்ற மகனே விலகுதா வந்து அருகம் கதைக்கவே மாட்டார். பார்த்தீங்களா போய் சில முகங்கள் வருவது நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணாங்க. எல்லாருக்கும் இதை கொண்டு போய் கொடுத்தாங்க. சரிதானே? அப்போ இதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் நான் அமைதியாக இருந்தேன். எல்லாம் முடியட்டும். இப்போ எல்லாம் முடிச்சு. இப்போ எங்கட தாரத்தை வைக்கிறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? திருப்பி புற சம்பந்தமா கதைக்கிறதுக்கு ஆம்பளைகளான டிஎன்டிஜே இல்லாட்டி எஸ்எல்டிஜே கூப்பிடுறோம். நாங்க வைக்கிறோம். முதலாவது புற சம்பந்தமா தான் கதைக்கணும். இல்லை ஏழாவது இதையும் சேர்த்து போட்டா தான் கதைக்கலான்னு சொன்னா அதுக்கும் வாரோம். ஆனா நாங்க இதை கதைக்கணும்னு சொல்றோம். உங்களோட புஸ்தகத்தில் சாட்சியம் கூறினார்களுக்குள்ள முடிவு எடுக்கணும்னு சொல்றோம். வந்து வழங்குதா? வந்து அதை கூட அழைக்கிறோம். யாரை அழைக்கிறோம் தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பிஜே மதுஹபுடைய தலைவர் பிஜே அவர்களே கூப்பிடுறோம். யாரை கூப்பிடுறோம்? பிஜே அவர்களை கூப்பிடுறோம். பிஜேக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வர முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவருடைய விசாக்கள்ல சிக்கலிக்கிறது தெரியும். அதனால பிஜே என்னோட வாரதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் தமிழ்நாட்டுக்கு தனியே போறதுக்கு நான் ரெடி. வழங்குதா? நான் விவாதத்துக்கு யாரை கூட்டிட்டு போக தெரியுமா? இந்த சபர்லாக தான் கூட்டிட்டு போவேன். வழங்குதா? உங்களுக்கு அரபெல்லாம் தெரியாது. நம்மளோட இந்துலாம் தண்ணி குடிக்கணும் காய்ப்பாக வந்து வழங்குதா? வந்து இல்லாட்டின்னு ஒரு மௌலியோ கூட்டிட்டு போவோம். யாராவது ஒரு லேசா அரபு தெரிஞ்சோ எனக்கு போதும். வழங்குதா? பிஜேயா நம்மளான்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தனித்தனியே பிஜே அவர்களே இந்த சிடியை நாங்கள் யூடியூபுக்கு ஏற்றுறோம். வழங்குதா? உங்களோட நெட்டுக்கு ஏற்றுறோம். துபாயில் உள்ள கிளைக்கு கொடுக்குறோம். எஸ்எல்டிஜேல உங்களோட கலண்டு சொல்லிக்கிட்டு திடீரான ஆம்பளை கூட்டம் அவனுக்கும் கொடுக்குறோம். நீங்க தைரியமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னுக்கு என்ன கூப்பிடுங்க, விவாதிப்போம். நீங்க தைரியம், உங்களுக்கு சுகம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் அதெல்லாம் பார்க்குற தருணம் உங்களுடைய நம்முடைய காலத்திலையும் நானும் நீங்களும் தனித்தனியாக கதைக்கணும். ரெடின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க போடுங்க, நான் வாரேன். முதலாவது விஷயம். இல்லாட்டி நீங்க என்ன நிபந்தனை போட்டு அதை இல்லாம போறீங்களோ அல்லாஹு அலம். வழக்குதா? வந்து மீடியா உங்களோட கையில இருக்கிறதானே, என்னத்தை போட்டு இல்லாம சரிடாப்பா அப்படியே வானான்னு சொல்லி சொன்னா அடுத்ததா நாங்க யாரை அழைக்கிறோம் தெரியுமா? இந்தியா அழைக்கிறாங்களே, அப்பாஸ் அலி, அப்துல் நாசர், எம்எஸ்சி பிஎஸ்சின்னு போட்டு எழுதிக்கிது. அந்த கோஸ்டில் 5 கூப்பிடுறோம். அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வாங்கன்னு சொல்றோம். நாம பிஜேக்கு வர இயலாது. அதனால அவரை போய் நாம சந்திக்கிறோம். இவ்வளவுக்கு தான் வர இயலுமே. வழங்குதா? அப்ப பார்ப்போம். வழங்குதா? வந்து ஸ்ரீலங்கா வேர்சஸ் இந்தியா அடிச்சு பார்ப்போம். மெச்ச ஸ்ரீலங்கா வேர்சஸ் இந்தியா. வாங்க அப்பாஸ் அலி ஹாஜி, வாங்க நாசர் ஹாஜி, வேல்டு சொன்னா வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் பொண்ணையும் கிடையாது, முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்று கதைக்கிறவங்க கிடையாது. முன்னுக்கு தான் கதைப்போம். வேல்டு சொன்னா இன்ஷா அல்லாஹ் விவாதத்துக்கு வாங்க, மண்ணை கவ்விட்டு போவீங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன பொற சம்பந்தமா கதைப்போம். தைரியமே தான் வாங்க இன்ஷா அல்லாஹ். வழங்குதா? வந்து இல்ல பொறையோட சேர்த்து ஒரு வியாபாரத்துக்குள்ள 2 வியாபாரம் பண்ணணும், ஒரு விவாதத்துக்குள்ள 2 விவாதம் பண்ணணும். வா, உண்ட தலைவெழுத்து அதான் இருந்தா இன்ஷா அல்லாஹ் வா, அதையும் கலப்போம். நான் 2க்கும் ரெடி. ஸ்ரீலங்காவுக்கு வா கலப்போம். பிஜே இருந்தா நான் இந்தியாவுக்கு போறேன். அதை இல்லை, நாங்க இந்தியாவோட இதை பார்த்துக்கிறோம். யானு கேட்டா இப்போ கமலஹாசன் பட பிரச்சனை இருக்குது, வழங்குற இன்னும் 1000 பிரச்சனை, இதெல்லாம் போட்டு இதை ஒரு பிரச்சனையா அப்படின்னு. கமலஹாசன் தான் ஏற்கனவே நரகம் தானே. இப்போ ஈக்கிறவங்களை நரகத்துக்கு அனுப்புறவங்களுக்கு தானே இவ்வளோ பிரச்சனை வருவது. வழங்குறா? வந்து அவனை தான் ஏற்கனவே அவன் நாஸ்திகனா தானே கிடக்குறான். அல்லாவா பார்த்து அவனுக்கு நீ ஹிதாயத்து கொடுக்காம இதுக்கு போறோம். அவனுக்கு ஹிதாயத்து அல்லாஹ் தான் அறிவான். சரியா விஷயம்? அப்போ அந்த விஷயம் சரியா? அப்போ அடுத்ததாக நாங்கள் அழைக்கிறோம். அதுலயே நீங்க வரையிலன்னு சொன்னா உங்களோட எஸ்எல்டிஜே சொல்றீங்களே, ஸ்ரீலங்காவில் தமிழ்நாடு தௌஹீத் பிராஞ்சிக்கிறாங்களே, விளங்குதா? அந்த சம்மாந்தர மௌலவி விவாதிக்க வந்து நிபந்தனையுடைய ஓடிவிட்டார். அன்சார் மௌலவி, அமீர் அன்சார் மௌலவி நிபந்தனையோட ஓடிவிட்டார். அருகம் மௌலவி நிபந்தனையோட ஓடிவிட்டார்.
ஓடுறாதாடா ஓட வச்சிக்கலாடா. விளக்குதான் 40 பேர் குதிக்கிட்டு 4 பேரை போட்டு அரட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாம போட்டு பெரட்டி அந்த போட்டுடுறது. கீழே விழுந்தாலும் மண்ணு ஒற்றையில் தெரியுமா உங்களுக்கு? வளர்க்குது அந்த மாதிரி ஒரு நிலப்பாடு. அதனால அதில் இருக்கிற எஸ்எல்டிஜே கோஷ்டியோட சரி திருப்பி விவாதத்துக்கு வரணும். ஆனால் பிஜே அவங்க இதை ஏற்பாடு பண்ணணும். தலைவர் இல்லையா ஏற்பாடு பண்ணணும். வேண்டு சொன்னா அதில் இருக்கிற 2 அப்பாஸ் அலி நாசர் 2 பேரை போட்டு இவங்களோட சேர்ந்து ஒரு துணைக்காது போய் விவாதிக்கலாட்டு அனுப்புங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் நோம்புக்கு முன்னுக்கு அனுப்புங்க. டைம் ஒன்று பிடிப்போம். இந்த டிவிடியை நாங்கள் யூடியூப்ல நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். பிஜே அவங்கள்ட்ட டிஎன்டிஜேக்கோ இல்லாட்டி ஒன்லைன் பிஜேக்கோ நாங்கள் அனுப்ப போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களை பார்க்குற மாதிரி இதை இடம்பெறவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தனியாக வெப்சைட் கிடையாது, ஆனால் யூடியூப்பில் என்ன செய்வோம் நாங்கள் போடுவோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த எஸ்எல்டிஜே ஆண் மக்கள் கூட்டுகிற அவங்களுக்கு தனியாக ஒரு டிவிடியை நாம் அப்லோட் பண்ணுவோம், இல்லாட்டி கையிலையும் கொடுப்போம். அதோட சேர்த்து ஒரு கடிதமும் எழுதிக்கிறோம் பிஜே அவங்களுக்கு பார்க்குறதுக்காக வேண்டி. அப்போ கடிதமும் போகுது டிவிடியும் போகுது. இந்த கடிதத்தையும் நாங்கள் அப்லோட் பண்ணி முழு எல்லாத்துக்கும் நாங்கள் காட்டுவோம். இப்போ நாங்கள் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னால் விவாதத்தில் புலின்னு சொல்கிறாங்க பிஜே அவங்கள, டிஎன்டிஜேவோட யாரும் கழிச்சு வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. எஸ்எல்டிஜே அந்த புலிகளோட நாங்கள் விவாதிக்கிறதுக்கு வேணும்னு நாங்கள் கூப்பிட்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த லொஜிக்கை படிச்சீங்களோ அந்த லொஜிக்கை தான் நாங்கள் படித்து வச்சுக்கிறோம். வணங்குதா? நீங்கள் எந்த லொஜிக்கை படிச்சீங்களோ அந்த லொஜிக்கை தான் நாங்களும் படித்து வச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் லோ காலேஜுக்களையும் பெய்த்து லொஜிக்கை பார்த்துட்டு வந்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வணங்குதா? நாம இன்ஷா அல்லாஹ் கதைக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு போகிறோம். இவ்வளவு நாளும் பிஜேன்ற ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கதைக்காம இருந்தோம். ஆனால் இதுக்கு போகிறவோ அதெல்லாம் இல்லை நம்ம சரித்திரத்தில். பிறகுதா இன்ஷா அல்லாஹ் முட்டி பார்க்க ஏழுமாக இருந்தால் பிஜே அவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மௌலைமார்களே, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எஸ்எல்டிஜே ஆம்பளைகளே, விளக்குதா, முடியுமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் சரியான ஒரு பதிலை எங்களுக்கு தாங்க இன்ஷா அல்லாஹ். மறுவா நிபந்தனையை போட்டு குழப்பி அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய சிம்பிளா நிக்காக முடிக்கிறதே சிம்பிளுங்கிறீங்க. விவாத நிபந்தனையா போடுறீங்க. நிபந்தனை எந்த ஆகிது போடுங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷப்பட்ட மக்களுக்கு ஒரு விஷயம், இதை இஷ்யூ பண்ணவங்களுக்கு அல்லாஹ்க்காக இதையும் சேர்த்து இஷ்யூ பண்ணுங்க. கேட்டா அவன் பைத்தியாரன், அவனோட விவாதிப்பான. பைத்தியாரோட விவாதிக்கிறதான லேசி. பௌத்தியாரன் தலையை குனிஞ்சிக்கிறான்னு போறேன்டா கதை அவனோட விவாதிக்கிறது தானே லேசி. பைத்தியாரன் வழங்குதான் அவன் மௌலவி இல்லை. அட அப்பதானடா லேசி. உமர் அலி ஹசரத் இந்த மாதிரி தான் வந்தா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு. அவளோட எடுவே அல்லாஹ்க்கு அவளுக்கு தான் தெரிய வழங்குதா யாரு வேண்டாலும் எந்த மொழியிலையும் வாங்கண்டா. அன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தேலியை விட்டு வெளியே வர மாட்டேங்குது கோச்சு, வந்தா விட மாட்டோம். வழங்குதா அதை கூட அல்லாஹ் நம்ம மூலமாக தான் செஞ்சான். அந்த நன்றி கூட இவனுக்கு கிடையாது. அந்த நன்றி கூட இவனுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த கோஷ்டிக்கிற எந்த கோஷ்டி நம்மளை நான் தோத்தா சந்தோஷப்படுற கோஷ்டி இதே மாதிரி சீடியை இந்த சீடியை அடிச்சு ஊடா கொடுப்பாப்போம். நீ நீதியானவனை தான் கூடு. ஏன்டா தலைவர் பிஜேட்ட சொல்லி நீங்க எப்படியாவது அவனை விவாதத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இல்ல நான் பிசி இப்போ சரியான பிரச்சனை இவரோட கேட்டா டிஎன்டிஜே ஒரு 3 பேரையாவது எடுத்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் விவாதிப்போம். நோம்புக்கு முன்னுக்கு பொறையை பத்தி விவாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். வழங்குதா அந்த பொறைக்கு ஒரு முடிவு ஒன்று காணுவோம், உங்களோட புஸ்தகத்துக்கு ஒரு முடிவு ஒன்று காணுவோம். அதுக்கு பிறகு அதோட சேர்த்து அங்கன வச்சே போடுவோம். அடுத்த கிழமைக்கு முரண்படுற ஹதீஸ். புகாரி இமாம் தவறா சொல்லிட்டாரா, முஸ்லிம் இமாம் தவறா சொல்லிட்டாரா, பிஜே இமாம் சொல்லிட்டாரான்னு முழு உலகத்துக்கு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முழு உலகத்துக்கு காட்டுவோம். அஞ்சவே மாட்டோம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் பயப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய வழி. மூமின்கள் சொல்லுகின்ற வழியில தான் நாங்க போவோம். தனிக்கெல்லாம் வழியில போக மாட்டோம். நீங்க வழிகடன்னு உங்களையே சொல்லிக்கிடுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். வரக்கூடிய முடிவுகளை பாருங்க, பார்த்து தௌபா கேளுங்க. நேரான வழிக்கு வந்து கடைசியில இஸ்லாத்துக்கு சேவை செய்து அதே பேரோட மௌத்தாகி நீங்க சொன்ன அதுதான் எங்கட கவலை, எங்கட துஆ. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நடுநிலையாக சிந்தித்து அந்த மகான்களை விவாதத்துக்கு அழைத்து வரக்கூடிய ஏற்பாடு செய்து இந்த ரமலானுக்கு முன்னால இதை விவாதம் நடக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இது பெரிய சமுதாயத்துக்கு ஒரு விடிவாகவும் அமையும். என்னுடைய கொள்கை சகோதரர்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன்மார்கள் எல்லாரும் கேவலப்பட்டாங்க. இதனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை செய்கிறோம். சத்தியத்தை பேசுகின்ற வரை பிஜேயில் எந்த எம்டம் வந்தாலும் வெல்ல முடியாதுங்கிற சந்தோஷத்தை இந்த மக்கள் எல்லாருக்கும் காட்டல. அதுக்காக இவ்வளவு வார்த்தை கடுமையாகவும்
மரியாதை குறைவாகவும் கொதித்த நிலைமையிலும் இந்த விடயங்களை நான் பேசுகின்றேன் என்று நீங்கள் எண்ணக்கூடும். அதற்கு காரணம் நான் அல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தலைவர் பிஜே அவர்களும் SLTJ சகோதரர்களும் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர மினல் கௌலி பிஸ்ஸூ இல்லா மின் மன் துலிம். அநியாயம் இழைக்கப்பட்டவனை தவிர வார்த்தையில் தீயதை வேறு யாரும் பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பிஜேயினால் நான் அநியாயம் இழைக்கப்பட்டேன். ஏனென்றால் நான் ஒரு புத்தகம் எழுதினேன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இன்று நம்மத்தியில் இருந்திருந்தால் சர்வதேச பிறையா, தேசிய பிறையா, உள்ளூர் பிறையா, அறிவியல் கணிப்பீட்டையா ஆதரித்திருப்பார்கள். அப்படி ஒரு கேள்வி போட்டு ஒரு புக் எழுதினேன். இந்த தலைப்பை இலங்கையில இருந்து ஒருவர் பிஜேவுக்கு ஒன்லைனிலே அனுப்புகிறார். அங்கே இருந்து பார்த்துவிட்டு பிஜே பதில் எழுதுகிறார், அர்ஹமுக்கு வஹியா வருகிறது, புஸ்தகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாலேயே தலைப்பை பார்த்தாலே அர்ஹமுடைய அறிவுடைய வள்ளல் விளங்குகிறது. இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை போட்டு எழுதினார். முழு சஹாபாக்களையும் திட்டுவதற்கு உங்களுக்கு வஹியா வருகிறது. பிஜேட்ட கேட்குறோம், முழு சஹாபாக்களையும் திட்டுறதுக்கு உங்களுக்கு வஹியா வருகிறது. அப்போ வார்த்தைகளை அளந்து பேச கற்றுக்கிறோன்னு எந்த பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, நாங்கள் பாதிக்கப்பட்ட அதனால் அதை போட்டு முழு வெப்சைட்லேயும் காட்டினார். அடுத்தவங்களுக்கு செய்கிற அநியாயங்கள் அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க போகிறது இல்லை. இதே மாதிரி SLTJ விவாதம் வச்ச நேரத்தில் நான் கொஞ்சம் மன அழுத்தால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது உண்மை. டிப்ரெஷனுங்கிறது வேற, சைக்கோங்கிறது வேற, என்சைட்டிங்கிறது வேற, பைத்தியங்கிறது வேற. ஆனால் அந்த டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் எனக்கு சைக்கோ இல்லைன்னு சொல்லி போட்டு சைக்காட்டிஸ்ட் ஒரு ஆளில் கடிதம் எழுதி கேட்டு வர சொன்னால் இந்த SLTJ காரன்.